அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மாசி மாதத்தில் தாலிக்கயிறு மாற்றிக்கிட்டா தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போதுமே நம்மளுடைய சேனலில் மாசி மாதத்தில் எந்தெந்த நாட்களில் கயிறு மாற்றிக்கலாம் என்பது குறித்து தொடர்ந்து பதிவுகள் போடுறது வழக்கம். அதன்படி 2026 மாசி மாதத்தில் எந்தெந்த நாளில் நேரத்தில் மாற்றிக்கலாம் என்பது குறித்து ஒரு 8 நாட்கள் குறித்து வீடியோ போட்டிருக்கிறேங்க. அதில் ஒரு நாளாக இன்றைய நாளானது இருந்துச்சு. ஒருவேளை இன்றைக்கி உங்களால் மாற்ற முடியல, சூழ்நிலை சரியில்லாதனால மாற்றிக்கல அப்படிங்கும்போது அந்த வீடியோனுடைய லிங்க் கொடுக்குறேன். இன்றைக்கி தவற விட்டவங்க எந்த நாளில் மாற்றிக்கலான்னு நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா மாற்றிக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்று நமக்கு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்குது. என்னென்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இன்று நமக்கு வளர்பிறை சஷ்டி இருக்குது. இது பார்த்திங்கன்னா மதியம் 12 மணி 18 நிமிஷம் அப்படிங்கும்போது தொடங்கிடுச்சு. இது நாளை காலை 10 மணி 8 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 222 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கை அமைஞ்சிருக்குது. பொதுவாகவே இந்த 222 சேர்க்கை இருக்கும்போது நம்ம ஏதாவது கேட்டோம் அப்படின்னா அது கிடச்சிரும். அது கூடவே நமக்கு வளர்பிறை சஷ்டியும் வேறு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 111 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் இருக்குது. இந்த 111 பற்றி நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை, ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய யோகத்தை கொடுத்துரும். சரி, அந்த 111 சேர்க்கை எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தேதி மாசி மாதத்தில் 10ஆம் தேதி. இதில் வர 1ஐயும் 0 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு உரிய ஒரு நாள். அவருக்குரிய என்னென்னு பார்க்கும்போது 1, அது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆயிரும். அடுத்தது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2026, இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு 10ன்னு வரும். 1 + 0ங்கும்போது 1ன்னு கிடைக்கும். இப்படி தான் இந்த 111 சேர்க்கை இருக்குது. அப்போ 111 சேர்க்கை, 222 சேர்க்கை எல்லாமே நமக்கு அமைஞ்சிருக்கு. கூடவே வளர்பிறை சஷ்டியும் அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே இந்த நாளில் இரவுக்குள்ளார மணிக்கட்டில் ஒரு நம்பர் எழுதிக்கோங்க. 3 நாளுக்குள்ளார நீங்கள் கேட்குற பணம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் பார்க்கலன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து அதையும் கூட நீங்கள் செய்யலாம். இல்லைனா நான் இப்போ சொல்லக்கூடிய இதை கூட நீங்கள் செய்யலாம். அற்புதமான பலன் நிச்சயம். இன்றைக்கி சஷ்டி வழிபாடு நிறைய பேர் கண்டிப்பாக செய்வீங்க. ஒரு சில பேருக்கு இன்றைக்கி செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தது, அதாவது பூஜை செய்ய முடியலைங்க அப்படின்னு வருத்தப்படுறவங்க, இல்லை பீரியட்ஸ் ஆகிட்டோம், இல்லை ஊருக்கு போகிறோம், ஏதோ ஒரு கமிட்மெண்ட் வந்துடுச்சு இன்றைக்கி செய்ய முடியல அப்படின்னு வருத்தப்படுறவங்களா இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதும். முருகப்பெருமானுடைய அருளால் சகல விதமான செல்வங்களும், அதாவது 16 வகையான செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். இதை யாரெல்லாம் செய்யலான்னு கேட்டிங்கன்னா, யார் வேணுமானாலும் செய்யலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். இருந்தாலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரைக்கும் இருக்குது. அந்த நேரத்தை விட்டுட்டு மற்ற நேரத்தில் இதை நீங்கள் செய்கிறதுங்கிறது நல்லது. என்ன, இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படிங்கும்போது நமக்கு இந்த 111 சேர்க்கைக்கான பலன், 222 சேர்க்கைக்கான பலன் எல்லாமே கிடைக்கும். அதுக்கு மேலே பண்ணுறோம் அப்படிங்கும்போது சஷ்டி திதிக்கான பலன் மட்டும்தான் கிடைக்கும். ஏஞ்சல் நம்பருக்கான பலன் கிடைக்காது. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு 12 மணிக்குள்ளே செய்யுங்க. நடுவில் அந்த 4 to 6 மட்டும் விட்டுட்டு மற்ற நேரத்தில் செய்யுங்க. இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில்லறை காசு தேவைப்படுது. 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபான்னு எது வேணால் எடுத்துக்கலாம். இன்றைக்கி இந்த 2 ரூபா அப்படிங்கிற காசு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும். அதே போல் 1 ரூபாய் எடுத்துக்கிட்டாலும் பொருத்தமாக இருக்கும். ஏன்னா இந்த 2 ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கையும் இன்றைக்கி இருக்குது. அதனால் 2 ரூபா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 1 ரூபா எடுத்துக்கோங்க. இது சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. இப்போ இந்த காசை எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. வடக்கு திசை, நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. நல்ல டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு கண்களை மூடி முருகப்பெருமான மனதுக்குள்ளாரியே வேண்டிக்கிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை 6 முறை சொல்லுங்கள். அது என்னென்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். இப்போ ஒருவேளை நீங்கள் சஷ்டிக்கு மாலை நேரத்தில் பூஜை பண்ணுவீங்க அப்படிங்கும்போது பூஜை அறையில் உட்காந்துட்டே கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பூஜை செய்கிறவங்க அங்கேயே உட்காந்து பண்ணுங்கள். பூஜை செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறவங்க ஹாலில் உட்காந்துட்டு பண்ணுங்கள். இப்போ வீடியோ பார்க்கும் சமயத்தில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க, வெளியில் எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கிறீங்கனாலும் ஏதாவது 1 நிமிஷம் டைம் ஒதுக்கி அமைதியான இடத்துல உட்காந்துட்டு இதை நீங்கள் செய்யலாம். முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீம் சரவணபவாய நமக. ஓம் ஸ்ரீம் சரவணபவாய நமக. ஓம் ஸ்ரீம் சரவணபவாய நமக.
இல்லை இந்த சரவண பவாய அப்படின்னு சொன்னாலே சஷ்டி நாளன்று நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். வாழ்க்கையில் இருக்கிற சகல விதமான தோஷங்களும் பாவங்களும் கஷ்டங்களும் விலகும்னு சொல்லலாம். நம்ம கூடவே மகாலட்சுமி தாயாருக்குரிய ஸ்ரீம்ங்கிற பீஜ மந்திரத்தையும் சேர்த்து சொல்கிறோம். ஏன் நம்ம இந்த நாளில் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வளர்பிறை சஷ்டியாக இருக்குது. வளமான வாழ்க்கைக்கு செல்வ வளம் நமக்கு அவசியம். செல்வத்துக்கு அதிபதின்னு பார்க்கும்போது மகாலட்சுமி தாயார். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சந்திரனுக்குரிய எண் சேர்க்கை தான் இருக்குது. அதாவது இந்த 222 அப்படிங்கிறது அவங்களுடைய தங்கை தான் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார். அவங்கள நம்ம இந்த இடத்துல பயன்படுத்தணும் அழைக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு இம்மீடியட்டான ரிசல்ட் கிடைக்கும். அதனால தான் ஓம் ஸ்ரீம் சரவணபவாய நமக அப்படிங்கிறத நம்ம 6 முறை சொல்லணும். இன்றைக்கி உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா அமைதியான இடத்துல உட்காந்து இது 6 முறை எழுதவும் கூட செய்யலாம். சரிங்களா? சரி, இப்படி சொல்லி முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணுன்னா, உங்கள்கிட்ட நிறைய பணம் சேர்ற மாதிரி விஸ்வலைசேஷன் பண்ணுங்கள். அதாவது இமேஜினேஷன் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த காசை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பேப்பர்லேயோ துணியிலையோ மடித்து பத்திரமா வச்சுக்கோங்க. இதை 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கோங்க. இந்த வளர்பிறை சஷ்டிக்கு வச்சிங்கும்போது அடுத்த வளர்பிறை சஷ்டி வரைக்கும் வச்சுக்கோங்க. இந்த காசை பயன்படுத்தி அடுத்த மாதம் நீங்கள் சஷ்டி திதி அன்றைக்கி சாமி கும்பிட்றதுக்கு ஒரு வெற்றிலை பாக்கு வாங்குறீங்க, இல்லை ஏதாவது ஒரு பூ வாங்குறீங்க, பழம் வாங்குறீங்க அப்படிங்கும்போது இந்த காசோடு சேர்த்து கொஞ்சம் காசு கொடுத்து நீங்கள் அதை வாங்குங்க. சரிங்களா? இப்படி தான் இந்த பரிகாரத்தை நிவர்த்தி பண்ணணும். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற இந்த காசை அடுத்த மாதம் வளர்பிறை சஷ்டி அன்றைக்கி முருகப்பெருமானுக்கு உகந்த பொருட்கள் வாங்கும்போது இதை சேர்த்து பயன்படுத்திக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இல்லைனா கோவில் உண்டியலில் அடுத்த மாதம் வளர்பிறை சஷ்டி அன்றைக்கி நீங்கள் செலுத்திடுங்க. சரி, இதை இப்படி செய்யும்போது என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீட்டில் சுப செலவுகள் மட்டும்தான் நடக்கும். அதாவது நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் நமக்கு செலவாகும். மேலும் பணம் பார்த்திங்கன்னா பல மடங்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம், ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இன்றைக்கி இந்த ஏஞ்சல் டேவுக்கான சேர்க்கையும் சேர்ந்தே வரதுனால இது சூப்பராக நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். எல்லோரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை